அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸ், அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய ஸ்வயம் கோர்ஸ் உடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸாமினேஷனுக்காக விட்டிருக்காங்க. அது ஆன்லைன் சப்மிஷன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி டைரக்டர் அவர்கள் 1/4/2025 அன்று ஒரு பப்ளிக் நோட்டீஸ் விட்டிருக்காரு. அது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் மூலமாக ஸ்வயம் ஜான்வரி செமஸ்டருக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு 1 ஏப்ரல் 2025 21 ஏப்ரல் 2025 11:50 வரை ஆன்லைன் சப்மிஷன் பண்ணலாம் அப்படின்னும், லாஸ்ட் டேட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீஸ் 22 ஏப்ரல் 2025 இரவு 11:50 வரையிலும், கரெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் வெப்சைட் 23 ஏப்ரல் 2025 25 ஏப்ரல் 2025 இரவு 11:50 வரையிலும், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் பின்னர் அறிவிக்கப்படும் வெப்சைட் மூலமாக அப்படின்றதையும், அட்மிட் கார்டோட டவுன்லோடும் வெப்சைட்டில் பின்னர் அறிவிக்கப்படும்ன்றதையும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மே மாதம் 17, 18, 24 மற்றும் 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு எக்ஸாம் நடைபெறும் அப்படின்றதும், டியூரேஷன் 180 நிமிடங்கள், அதாவது 3 மணி நேரம் அப்படின்றதும், வெப்சைட் அவங்க 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஸ்கீமு, எக்ஸாம் சிட்டிஸு, டியூரேஷன், அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங், இது எல்லாமே அவங்க exams.nta.ac.in/swayamன்ற வெப்சைட்டும், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ் exams.nta.ac.in/swayam அப்படின்றதுலையும் இந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் டெசிக்னேட்டட் பேங்க்ஸ் அட் பேமெண்ட் கேட்வேஸ் வழியாக உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரியும், இன்கேஸ் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க டோல் ஃப்ரீ நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்டிஏ வெப்சைட் கூட டச்சில் வச்சிங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக அப்டேட் நீங்கள் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைமிங்ஸும் ஷிஃப்ட்டு 1 ஷிஃப்ட்டு 2க்குன்னு ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அந்த கோர்ஸோடைய நேஷ்னல் கோஆர்டினேட்டர் யார், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிபிடியா இல்லை ஹைப்ரிட்டா, எக்ஸாம் டேட் என்னைக்கு, எந்த ஷிஃப்ட்டு அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. உங்கள் கோர்ஸுக்கு என்ன அதை என்னைக்கு எக்ஸாமு, எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாமுன்றதையும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுற அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு exams.nta.ac.in அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். கிளிக் ஹியர் டு வியூன்னு இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்துடும். இதில் இந்த ஸ்வயம் ஜான்வரி 2025 கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஆர் இமெயில் கேட்கும். புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கும். புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அவங்களே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் படித்து பாருங்கள். அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகபிள் ஃபீ யார் யாருக்கு எவ்வளோ என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்ற தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் ஹியர் டு ப்ரொசீடை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். அந்த விண்டோவில் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் அந்த செக்யூரிட்டி பின்னும் கொடுத்துட்டு சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. இந்த பாப்அப் மெசேஜ் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயிலில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும்
கீழே இருக்கிற அந்த செக்யூரிட்டி பின்னையும் நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துடுங்க. வெரிஃபை கொடுத்துட்ட உடனே மறுபடியும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பாப்அப் மெசேஜில் ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைடுன்னு வந்துடும், ஓகேன்னு வந்துடும். அடுத்தது உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அது கேட்கும். அந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய பெயர், இமெயில் ஐடி, அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், ஐடென்டிட்டி டைப்புன்னு இருக்கும். அந்த ஐடென்டிட்டி டைப்பில் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அதர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்னு இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஆதார் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த ஆதாரை கொடுத்துட்டு கீழே அதனுடைய நம்பர் எழுதுங்க. இல்லை மற்ற ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற நம்பர் எழுதுங்க. பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டில் 8லேருந்து 13 கேரக்டரில் ஒன்று வந்து அப்பர் கேஸு, ஒன்று வந்து ஒன்று லோயர் கேஸு, அதுக்கப்புறம் 8லேருந்து 13 கேரக்டருக்குள்ளே நீங்கள் கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும், அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஷின் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கொஷினில் 2 கொஷின் கேட்டிருக்கும். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் அல்லது வாட் இஸ் யுவர் பர்த் சிட்டி. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சரையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இந்த கொஷினும் ஆன்சர் வந்து ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் ஏதாவது மறந்துட்டிங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறப்போ இதை தான் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து என்டர் செக்யூரிட்டி பின்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி பின்னை நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்மளுக்கு முக்கியன்றதுனால இந்த ப்ராசஸ் முடித்தா தான் இது வரும். அதனால் சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் பாப்அப் மெசேஜில் டு யூ விஷ் டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாப்அப் மெசேஜ் வந்துடும். பாப்அப் மெசேஜ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இமெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கிடைச்சிடும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுட்டு தான் நம்ம மறுபடியும் லாகின்ல போக போகிறோம். இங்கே அப்ளிகேஷன் நம்பர் ஆர் இமெயில் கேட்கும், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின்னு இதை கொடுத்துட்டு கீழே இருக்கிற லாகினை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், பேமெண்ட்டுன்னு இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுனால ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மீண்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அப்ளிகேஷனை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல பர்சனல் டீட்டெயில்ஸ்னு வரும். பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏற்கனவே கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, ஜெண்டரு இது எல்லாமே வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. டொமைசைலில் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு, கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி, பிசி எம்பிசியாக இருந்தால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா ஓபிசி கிளிக் பண்ணிங்க. ஐடென்டிஃபிகேஷன் டைப்பில் நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்களோ அந்த சூஸ் பண்ணிங்க. நான் பேன் கார்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பேன் கார்டோடைய நம்பரை அதில் கொடுத்துருக்காங்க, அதிலே வந்துடும். அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுங்க, அதாவது பர்சன் வித் டிசேபிலிட்டி. நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் நோ கிளிக் பண்ணிவிடுங்க. கேப்டாச்சா இருக்கும். அந்த கேப்டாச்சாவை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அவங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் சரி தான், நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத அவங்க படித்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ற இந்த பாப்அப் மெசேஜ் வரும். அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் ப்ரெசன்ட் அட்ரஸில் உங்களுடைய வீட்டு நம்பரு, லொக்காலிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு இவையெல்லாம் கொடுத்துடுங்க. சப்போஸ் உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் சேமாக இருந்தால் இந்த சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸை கிளிக் பண்ணிவிடுங்க. மொபைல் நம்பர் கேட்கும், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் அட்ரஸு அதிலே கொடுத்துக்கிட்டே வந்துடும். கீழே கேப்சா வந்துடும். இங்கேயும் என்னென்னா நீங்கள் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டுன்றதுக்காக ஐ அக்ரின்ற அந்த இதுவும் கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். இதில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ற இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது காலேஜ் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த காலேஜ் டீட்டெயில்ஸில் யுவர் கரண்ட் ரோலுன்னு இருக்கும். இந்த கரண்ட் ரோலில் ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஃபேக்கல்ட்டியாக எதுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட்டு இல்லை ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் ஸ்டேட், அதாவது யூனிவர்சிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் லொக்கேஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்க. அடுத்தது யூனிவர்சிட்டி எந்த சிட்டியில் இருக்குன்றதுக்கு நீங்கள் சென்னையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி நேம் வரும். அந்த யூனிவர்சிட்டி நேமில் பிஎட் மற்றும் எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க.
மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அஃபிலியேட்டடில் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி இருக்கோ அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது நேம் ஆஃப் காலேஜ் வரும். உங்கள் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டூ யூ ஹேவ் அன் ஏபிஏஆர், அதாவது அகடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்கும். அதுக்கு நோ கொடுத்துருங்க. ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்சஸ்ன்னு இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்டர்நெட்டா, காலேஜா, ஸ்டூடெண்ட்டா, உங்களுக்கு யார் சொன்னாங்கன்றதுக்கும் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸுக்கும் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்காக இதை படிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அதில் நீங்கள் செக் பண்ணிங்க. எதனா ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதனால் எதனா கிரெடிட் இருக்கா அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க. அதில் எஸ் ஆர் நோ கொடுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கோர் இன்ஃபர்மேஷனை உங்கள் காலேஜ் ஆர் ஆர்கனைசேஷனுக்கு ஷேர் பண்ணவான்னு கேட்பாங்க. அங்கேயும் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே, இல்லை நோன்னு கொடுத்தாலும் ஓகே, அதை பார்த்துங்க. அதே மாதிரி கேன் வி ஷேர் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணவான்னு கேட்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் அதில் நோ கொடுக்கறது நல்லது. இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கேப்சா இருக்கும். அந்த கேப்சா கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இங்கேயும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே உங்களோட நாலேஜ் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு இங்கேயும் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்டு நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சேவ் அண்டு நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதில் வந்து காலேஜ் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும், கோர்ஸ் டீட்டெயில்ஸ்னு வரும். அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் வரும். அதில் வந்து டே 1ல் வந்து ஷிஃப்ட் 1, டே 1 ஷிஃப்ட் 2ன்னு அவங்க 4 டேக்கும் 4 ஷிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண கோர்ஸ் வந்து எந்த ஷிஃப்ட்டில் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு செலக்ட் பண்ண கோர்ஸு எந்த டே, எந்த ஷிஃப்ட்டு, எந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்னு அவங்க கொடுத்துக்கிறதுனால உங்களுக்கு இங்கே நீங்கள் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாமினேஷன் சிட்டியை வந்து உங்களுடைய சாய்ஸில் நீங்கள் பண்ண போகிறீங்க. இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபார் எக்ஸாம் சிட்டியில் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் சிட்டியில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய என்ன சிட்டி இருக்கோ அந்த சிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்றதுனால எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி செகண்ட் சாய்ஸ் ஃபார் எக்ஸாம் சிட்டி, தேர்ட் சாய்ஸு, ஃபோர்த்து சாய்ஸுன்னு எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ற இந்த மெசேஜ் வந்துடும். அடுத்தது வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் 3 விஷயம் வரும். ஒன்று வந்து ஃபோட்டோ, செகண்டு சிக்னேச்சர், மூன்றாவது வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்டுன்னு வரும். அதாவது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து 10 கேபிலேருந்து 100 கேபி வரையிலும், சிக்னேச்சர் 4 கேபிலேருந்து 100 கேபி வரையிலும், கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 30 கேபிலேருந்து 150 கேபி வரையிலும் இங்கே வந்து கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அடுத்தது டாக்குமெண்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் சப்மிட் வந்துடும். அந்த ஃபைனல் சப்மிட்டில் பொறுத்தவரை உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் எது கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து மொபைல் வெரிஃபைன்னு இருக்கும். மொபைல் வெரிஃபிகேஷனில் அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து மொபைல் நம்பர், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்துடும். கீழே வந்து கேப்சா வரும். கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே ப்ளீஸ் செக் யுவர் ஓடிபி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வந்துடும். நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் மொபைல் ஓடிபியும் கேப்சாவும் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துருங்க. நீங்கள் கரெக்டான ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைடுன்னு வந்துடும். நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபைனல் சப்மிட்டுன்னு வரும். அந்த ஃபைனல் சப்மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைனல் சப்மிட்டில் வரும்போது நீங்கள் பர்டிகுலர்ஸ் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைடில் உங்களுடைய நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, எக்ஸாமினேஷன் சிட்டிஸு, அதே மாதிரி கேட்டகரி, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐ அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டை கொடுத்துருங்க.
ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போது செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேமெண்ட் ஸ்டேஜுக்கு இங்கே வந்துடும். இந்த பேமெண்ட் ஸ்டேஜுக்கு வரும்பொழுது இங்கே பே நவ்வுன்னு இருக்கும். இந்த பே நவ்வுக்கு முன்னாடியே உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, அமௌண்ட்டுன்ற இந்த 3 காலம் அதுவே வந்து ஃபில் ஆகிட்டு வந்துடும். பே நவ்வில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அமௌண்ட்டு இங்கே வந்துடும். பே நவ்வில் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்ட உடனே இங்கேயே வந்து கேட்வே நேம் வந்து அந்த கனரான்ற அந்த கேட்வே நேம் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக பண்ண போகிறீங்களா, நெட் பேங்கிங் மூலமாக பண்ண போகிறீங்களா, யூபிஐ மூலமாக பண்ண போகிறீங்களா, கியூஆர் மூலமாக பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூஆர் மூலமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. நானும் இந்த கியூஆர் தான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷன்ஸ் வந்தது. இதில் பீம் யூபிஐயை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கியூஆர்னு இருக்கும். அந்த செலக்ட் கியூஆரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பீம் யூபிஐ வந்துடும். மேக் பேமெண்ட் ஃபார் 900 நான் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே எனக்கு ஸ்கேனர் வந்துடும். அதாவது கியூஆர் வந்துடும். இந்த கியூஆர் வந்தவுடனே நீங்கள் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் சப்மிஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். இந்த ஃபைனல் சப்மிஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்றது வரும். ஸ்வயமில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் நான் திரும்பவும் சொல்கிறதா இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1 ஏப்ரல் 2025லேருந்து 21 ஏப்ரல் 2025 வரை உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் அதாவது இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு 22 ஏப்ரல் 2025 11:50 வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது வந்து 23 ஏப்ரல் 2025லேருந்து 25 ஏப்ரல் 2025 வரை நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்வயம் கோர்ஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிஷன் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.